இயக்குனர் பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக காலமானார். தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தாவாக புகழ்பெற்ற பாக்யராஜ் காலமானார். அவருக்கு வயது 73. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது மறைவு தமிழ் திரையுலகினரையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 1953 ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பிறந்த பாக்யராஜ் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். பின்னர் சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் 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 உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி நடித்த அவர் குடும்ப கதைகள், நகைச்சுவை மற்றும் உணர்வு பூர்வமான திரைக்கதைகளால் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தார். தனது குருநாதர் பாரதி ராஜாவின் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக பணியை தொடங்கியவர் பாக்யராஜ். பின்னர் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பத்திரிகையாளர் என பல அவதாரங்களை எடுத்து அனைத்திலும் வெற்றியும் கண்டவர். அவருடைய திரை பயணத்தில் அந்த 7 நாட்கள் முக்கியமான படம். அதேபோல் சுவரில்லாத சித்திரங்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, ஒரு கை ஓசை, சின்ன வீடு, மௌன கீதங்கள், சுந்தரகாண்டம், டார்லிங் டார்லிங் டார்லிங், தூரல் நின்னு போச்சு என்று எத்தனையோ படங்களை சொல்லலாம். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாக்யராஜை ஹீரோவாக வெள்ளித்திரையில் அறிமுகப்படுத்தியதும் பாரதி ராஜா தான். கோலிவுட்டின் 2 பெரிய நடிகர்களான ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடித்த திரைப்படம் 16 வயதினிலே. இப்படத்தை இயக்கும் போதுதான் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார் பாக்யராஜ். 1977ஆம் ஆண்டு வெளிவந்த 16 வயதினிலே திரைப்படத்தை அடுத்து கிழக்கே போகும் ரயில் மற்றும் சிகப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களிலும் பாக்யராஜ் உதவி இயக்குனராக பணியாற்றினார். இது தவிர சிறு சிறு வேடங்களிலும் பாக்யராஜ் நடித்தார். இதன் தொடர்ச்சியாக 1979ஆம் ஆண்டு புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படத்தில் பாக்யராஜை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. அதே ஆண்டில் பாக்யராஜ் சுவரில்லாத சித்திரங்கள் என்ற படத்தை இயக்கி கதாநாயகனாகவும் நடித்திருந்தார். 1977ஆம் ஆண்டு உதவி இயக்குனராகி அடுத்த 2 ஆண்டுகளில் நடிகர், இயக்குனர் என தனது சினிமா பயணத்தில் விரைவாக முன்னேறினார் பாக்யராஜ். தமிழ் சினிமாவில் திரைக்கதை ஆளுமையாக பல ஆண்டுகள் தனக்கென தனி முத்திரையை பதித்தவர் பாக்யராஜ். தற்போதும் கூட ஓரிரு படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார். மறைந்தாலும் மறையாத பெயராக தமிழ் சினிமா வரலாற்றில் பாக்யராஜ் என்றும் நிலைத்திருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.